ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இப்போது எங்கே இருக்க மாதிரி திரும்ப வந்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மதுரவாயிலேருந்து திருமங்கலம் வந்துச்சு. 89 ருபீஸ் ஃபஸ்ட்டு ஆர்டரு. கஸ்டமர் வந்து 100 ருபீஸ் பே பண்ணாங்க கைஸ். நடுவில் கொஞ்சம் வீடியோ போட முடியல, ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்தாலும் வீடியோ சுத்தமாக போடவே முடியல. செகண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ன வரைக்கும் ஆர்டர் தான் வரல. பெரிய ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆர்டர் வருது, எங்கே போகிறோம். 100 தான் ஃபியூல் போட்டேன் காய்ஸ். 200 தான் காய்ஸ் ஃபியூல் போட்டேன். இந்த சின்ன சின்ன ஆர்டர்லாம் வருது, சின்ன சின்ன ஆர்டர் தான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. அது யோசிக்கிறேன். பெரிய ஆர்டர் வந்துச்சு 6 போகிறதுக்கு, அது யாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்டர் பெரிய ஆர்டராக வரும், வெயிட் பண்ணுவோம். எங்கே பார்த்தீங்கன்னா வடபழனியில் இருக்கோம். செகண்ட் ஆர்டரு திருமங்கலத்துலேருந்து வடபழனிக்கு வந்தோம். எவ்வளோ கஸ்டமர் வந்து பே பண்ணார் பார்த்து 51 ருபீஸ் பே பண்ணார். தேர்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். தேர்ட் என்ன எங்கே வருது எவ்வளோ அது பார்க்கலாம். பெரிய ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராமபுரத்தில் இருக்கோம். இப்போ தான் 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு இப்போ தான் வண்டி எடுக்கிறேன். 2 ரைடு கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ 3rd ரைடு. ராமபுரத்தில் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேரு பார்க்க கழிச்சோம். என்ன கஸ்டமர் வரல, கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிடுவோம் கைஸ். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சங்கம் ஸ்ரீனிவாஸ் வெளியே இருக்கோம். ராமாபுரத்துலேருந்து இங்கே சங்கம் ஸ்ரீனிவாஸ் ட்ராப் பண்ணோம். எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 149 ருபீஸ் பே பண்ணாங்க கைஸ். 3 ஆர்டர் தான் எடுத்துருக்கோம். அது வரைக்கும் எவ்வளோ எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 250 நம்ம ஏன் பண்ணியிருக்கோம் கைஸ். இப்போ எப்போ இருந்தோம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கும். நம்ம கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ அமௌண்ட்டு வந்து எவ்வளோ பே பண்ணார் பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ் பே பண்ணார் கஸ்டமரு. டி நகரில் நம்ம கியூ பக்கத்தில் பிக்கப் பண்ணோம். பிக்கப் பண்ணி இந்த நம்ம டி நகரில் ட்ராப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆர்டர் வெயிட் பண்ணிட்டு கைஸ் பண்ணிட்டோம். டி நகர்லேருந்து அண்ணா நகர் வரைக்கும் எவ்வளோ பே பண்ணால் பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ் பே பண்ணிட்டோம் கைஸ். அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 11:15 ஆகுது. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நுங்கம்மா கிட்டே இருக்கோம். வரல எதாவது ஆர்டர் வருதான்னு பார்த்தோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 12 மணி ஆகுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா எக்மோரல் கிட்ட இருக்கோம். எங்கேருந்து நுங்கம்பாக்கத்தில் வந்து நம்ம வந்து எக்மோரல் கிட்ட ட்ராப் பண்ணோம். கஸ்டமர் பே பண்ணது வந்து 74 ருபீஸ் பே பண்ணாங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் சென்னை நகரில் இருக்கோம். எக்மோர்லேருந்து கரெக்டாக நுங்கம்பாக்கிட்ட ஒருத்தர் ட்ராப் பண்ணோம். எக்மோர்லேருந்து சென்னை நகரில் ட்ராப் பண்ணோம். 55 ருபீஸ் பே பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நுங்கம்பாக்கிலேருந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ணோம். அவர் 74 ருபீஸ் பே பண்ணார். இப்போ வந்து சென்னை நகர்லேருந்து சாலிகிராம் வரைக்கும் போனோம். ஃபஸ்ட்டு வந்து எந்த பசங்க ஃபஸ்ட்டு கேட்டாங்கன்னா சென்னை நகர்லேருந்து மியாட் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணேன். அப்புறம் மியாட் ஹாஸ்பிட்டல் அவங்க ஒருத்தர் பிக்கப் பண்ணிவிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணேன். ஃபஸ்ட்டு மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவர் வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணால் பார்த்தீங்கன்னா 125 ரூபா அமௌண்ட்டு. ஆனால் அவர் நம்மளுக்கு பே பண்ண 135 ரூபா. இவங்க கோயம்பேடில் ஒருத்தர் ட்ராப் பண்ணேன் ஒரு கஸ்டமர். அவங்க வந்து எவ்வளோ பே பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க 135 ரூபா பே பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸு இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தா போகிற டோல்கேட்டில் ஒருத்தரை ட்ராப் பண்ணேன். போகிற டோல்கேட்டை ட்ராப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் போயிட்டுருக்கேன். இன்ன வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா 900 ரவுண்டாக 1000 ஃப்ரெண்ட்ஸ் 1100 கிட்ட நான் எடுத்துருக்கேன். டீ குடித்தது, காஃபி குடித்தது, ஜூஸ் குடித்தது இதெல்லாம் போக கையில் இருக்கிறது 900 ஆமாம் கரெக்டாக 1010 ரூபா இருக்குது. 1010 ரூபா இருக்குது. நான் வந்து ரேப்பிடோ மட்டும் ஓட்டல, ரேப்பிடோ ப்ளஸ் ஊபர் ரெண்டுமே சேர்த்து ஓட்டினேன் மாற்றி. ஏன்னா எது பெரிய ஆட்டோ வருதோ அது பெரிய ஆட்டோ அதில் ஓடிடுவேன். ஓட்டிகிட்டு இன்றைக்கி ஒரு 1000 ரூபா கிட்ட ஓட்டினேன். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 8 மணியாக ஓட்டினேன். திருப்பி ஒரு 9:30 மணிலேருந்து ஒரு 2:30 வரைக்கும் ஓட்டினேன். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ இப்போ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான்
ஒரு இது வந்துச்சுன்னா சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். சரிங்களா? பாய் பாய், தேங்க்யூ.